ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து சம்மர் ட்ரிங்கான இஃப்தார் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்வீங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சா சீக்கிரமாக வந்ததுனால ஊற வச்சுருக்கோம். அதுக்கு இடையில வந்து அந்த கடல் பாசியை காய்ச்சி நமக்கு தேவையான ஃபுட் கலர் என்ன இருக்கோ, எசன்ஸ் எது இருக்கோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு தனியாக ஒரு ட்ரேயில் ஊற்றி அதை தனியாக வச்சுட்டு தென் வந்து இப்போது ஒரு 1/2 லிட்ரு பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கிறோம். தென் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்ச பாலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்டு பவுடர் இருக்குல்ல, அதை கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இந்த மாதிரி சரியான டெக்ஸ்சர் தெரியும் அவங்களுக்கு பார்த்தா, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தென் இன்னும் ஸ்டவ்வில் என்ன பண்ணுறேன்னா 1/2 லிட்ரு பாலில் ஒரு கப்பு பாலுண்டா அதே வந்து 3/4 கப் மாதிரி தண்ணி ஊற்றி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. தென் வந்து இப்போ பாலில் வந்து அந்த கஸ்டர்டு மில்கில் வந்து ஜவ்வரிசியே வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல ஒயிட்டாக, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜா சீட் தென் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல. பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது தான் இந்த கடல் பாசியே போடணும். இதே சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அதோட கலர் எல்லாமே கரைஞ்சி போயிடும், பார்க்க அழகாகவே இருக்காது. ஓகேவா? இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு அழகாக இருக்குங்கிறதுக்காக கலராக செஞ்சுருக்கோம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour செட் பண்ண விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சில்லாக இருக்கும். அதுவும் வந்து இந்த நோன்பு சூட்டுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சம்மருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.